ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பேசிக் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் லெசன்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லை. நம்ம இன்றைக்கி ஜென்ரல் கான்வர்சேஷனில் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ் தான் பார்க்க போகிறோம். க்ரீட்டிங்ஸ். நம்ம டெய்லியும் ஒருத்தங்களை பார்த்து எப்படி க்ரீட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து டெய்லி லைஃப்பில் டே டு டே நம்ம ஒருத்தங்க கூட யூஸ் பண்ணுற ஃபார்மல் வேர்ட்ஸ் எல்லாம் என்னென்ன, நார்மலாக நம்ம சொல்கிற எல்லா வேர்ட்ஸும் என்னென்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ க்ரீட்டிங்ஸ்னால் ஜாப்பனீஸில் ஐசட்ஸு 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 ஒனேகாஷிமாஸ் அப்படின்னா நம்ம நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுக்கும் சொல்லலாம். சம்டைம்ஸ் ஆஃபீஸ்லலாம் சொல்லுவாங்க, நம்ம ஃபஸ்ட் டைம் உள்ளே போயிருக்கோன்னா ஐசட்ஸு ஒனேகாஷிமாஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது நம்மளை பற்றி, அப்படியும் ஐசட்ஸுன்னு சொல்லலாம். இல்லைன்னா ஜென்ரலாக க்ரீட்டிங்ஸை ஐசட்ஸுன்னு சொல்லுவோம். ஸோ என்னென்ன க்ரீட்டிங்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், குட் மார்னிங். குட் மார்னிங், காலை வணக்கம் அப்படின்னா ஒஹாயோ கொசாயிமாஸ். ஓஹாயோ கொசாயிமாஸ். இந்த கொசாயிமாஸுங்கிற வேர்டு ரொம்ப பொலைட் ஃபார்மில் யூஸ் பண்ணுறது. நிறையா இடத்துல கொசாயிமாஸ் வரும். ஸோ அதான் ஒஹாயோ கொசாயிமாஸ். இதே ஒரு ஃப்ரெண்ட்ஸு நம்மளை விட சின்னவங்களாக பார்த்தோன்னா ஒஹாயோ அப்படின்னு சொன்னால் போதும். யாரையாவது ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு ஒஹாயோ அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால். இதே நம்மளை விட சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் இல்லை கொஞ்சம் வயசில் பெரியவங்களாக இருந்தால் ஒஹாயோ கொசாயிமாஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு, ஹலோ. குட் மார்னிங் நம்ம 12 o'clock முன்னாடி சொல்லுவோம். அதே மாதிரி 12 o'clock பின்னாடி போனால் கொன்னிச்சிவா அப்படின்னு சொல்லணும். இதை குட் ஆஃப்டர்நூன்னு சொல்லலாம். 12 o'clock பின்னாடி குட் ஆஃப்டர்நூனை கொன்னிச்சிவான்னு சொல்லலாம். ஆனால் இதுவே ஹலோ, ஒருத்தங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், நம்ம எங்கேயாவது இப்போ நடந்து போயிட்டுருக்கோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோம், தெரிஞ்சவங்கள பார்க்குறோம் அப்படின்னா கொன்னிச்சிவா அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, குட் ஈவினிங். குட் ஈவினிங்னா கொன்பான்வா. 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நம்ம அப்போ தான் அன்றைக்கி அவரை பார்க்குறோம் அப்படின்னா கொன்பான்வா அப்படின்னு சொல்லணும். கொன்பான்வா, குட் ஈவினிங். நெக்ஸ்ட்டு, குட் நைட் அப்படின்னா ஒயாசுமினாசாய் அப்படின்னு சொல்லணும். நம்ம நைட்டு ஓவர் ஒர்க் பண்ணியிருக்கோம், ரொம்ப நைட்டு தான் திரும்பி வரோம் அப்படின்னா திரும்பி வரும்போது எல்லாேருக்கும் குட் நைட் சொல்லணுன்னா ஒயாசுமினாசாய் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா நார்மலாக யாருக்காவது குட் நைட் சொல்லும் போது இதே மாதிரி ஒயாசுமினாசாய் அப்படின்னு சொல்லலாம். ஆஃபீஸ்லேயும் யூஸ் பண்ணலாம், வெளியேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது, குட் பை. நம்ம நிறையா பேசிட்டோம், நம்ம இனி செப்ரேட்டாக பிரிஞ்சு போக போகிறோம் அப்படின்னா சயோனரா அப்படின்னு சொல்லணும். சயோனரா, குட் பை, see you later, நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சயோனரா. நெக்ஸ்ட்டு, க்ரீட்டிங்ஸ் பார்த்துட்டோமா? நீ டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு, தேங்க்யூ. நம்ம எங்கே போனாலும் நமக்கு அவசியம் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு வார்த்தை. புதுசாக ஒரு கண்ட்ரிக்கு போனால் அந்த லாங்குவேஜில் தேங்க்யூ நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். என்ன தெரியுதோ இல்லையோ அந்த கண்ட்ரிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹலோ தெரிஞ்சிருக்கணும், தேங்க்யூ தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த ட்ரிப்பில் சமாளிச்சுட்டு திருச்சி வர முடியும். அப்போது தேங்க்யூ அப்படிங்கிறத அரிகத்தோ கொசாயிமாஸ் அப்படின்னு சொல்லணும். இந்த கொசாயிமாஸ் எல்லாருக்கூடயும் வரும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் அரிகத்தோ அப்படின்னு சொன்னாலும் போதும். சின்னவங்க, நம்மளை விட வயசில் சின்னவங்களாக இருந்தால் அரிகத்தோ அப்படின்னு சொன்னாலும் போதும். அரிகத்தோ கொசாயிமாஸ். நெக்ஸ்ட்டு, எக்ஸ்கியூஸ் மீ. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நடந்து போகிறோம், யாராவது முன்னாடி நிற்கிறாங்க, நம்ம தாண்டி போகணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்கியூஸ் மீ அவங்கக்கிட்ட சொல்லி தான் ஆகணும். அப்போ சுமிமாசென். அதே நம்ம ஒருத்தவங்க திரும்பி நிற்கிறாங்க, அவங்கள நம்ம கூப்பிடணும் அப்படின்னாலும் சுமிமாசென் அப்படின்னு சொல்லலாம். சுமிமாசென் அப்படின்னு சொன்னால் ஒருத்தவங்களை கூப்பிடுறதுக்கு, இல்லைனா எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா கொமென்னாசாய் அப்படி சொல்லணும். கொமென்னாசாய். ஜாப்பனீஸில் கொமென்னாசாய். அவங்க எல்லாருமே வயசில் சின்னவங்களாக இருந்தால் கொமென்னாசாய் சொல்லுவாங்க. இதே நம்மளை விட வயசில் பெரியவங்க கிட்ட சாரி கேட்கும்போது சுமிமாசேன்னு சொன்னோன்னா அதுவும் சாரி தான். நம்ம முன்னாடி எக்ஸ்கியூஸ் மீ பார்த்தோம்ல, அதே மாதிரி பெரியவங்களாக இருந்தால் சுமிமாசேன் அப்படிங்கணும். இதே சின்னவங்களாக இருந்தால் கொமென்னாசாய் அப்படி சொல்லணும். அடுத்தது, ப்ளீஸ் இல்லைன்னா ரெக்வஸ்ட். நம்ம ஏதாவது யார்கிட்டையாவது ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கும்போது ஒனேகாய்ஷிமாஸ் அப்படின்னு சொல்லணும். அதாவது ஒனேகாய்ஷிமாஸ், ஒனேகாய்ஷிமாஸ் இல்லைன்னா ஒனேகாய் இத்தாஷிமாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஒனேகாய் ஷிமாஸ். ஒனேகாய்னா நம்ம ஒருத்தவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறது. அப்போது நம்ம ஏதாவது செய்யணும், இல்லை நம்ம யார்கிட்டையாவது இதை செஞ்சு கொடுக்குறீங்களான்னு கேட்குறோம் அப்படின்னா நம்ம அதை சொல்லிவிட்டு என்ன விஷயம்னு சொல்லிவிட்டு சுமிமாசேன் ஒனேகாய் ஷிமாஸ் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஹவ் ஆர் யூ. நம்ம ஒருத்தவங்களை பார்த்துட்டு கொனிச்சிவான்னு சொன்னால் மட்டும் போகாது. நமக்கு முன்னாடியே தெரிஞ்சவங்களாக இருந்தால் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்போம். அதுதான் நம்மளோட பழக்கம். அவங்களும் அதே மாதிரி தான். யாரையாவது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நேராக ஹலோ சொல்லுவாங்க, இல்லைன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒகென்கிதெஸ்கா அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோன்னா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஒகென்கிதெஸ்கா ஓங்கிறது ரொம்ப மரியாதையான கொடுத்து பேசுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு லெட்டர். ஒகென்கிதெஸ்கா அப்படின்னு கேட்குறது. இதே ஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா கென்கி டெஸ்கா அப்படின்னு கேட்கலாம், கென்கி அப்படின்னு கேட்கலாம். இதே நம்ம மரியாதையாக ஒருத்தவங்க கிட்ட கேட்கணுன்னா ஒகென்கி டெஸ்கா அப்படின்னு கேட்கணும். அப்போ ரிப்ளை வந்துட்டு கென்கி டேஸ், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும், கென்கி டேஸ். இதே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கென்கி அப்படின்னு கேட்டாங்கன்னா ரிப்ளை வந்து கென்கி அப்படிம்பாங்க. ரொம்ப ஃபார்மலாக இல்லாமல் நம்ம நார்மலாக பேசும்போது ஜஸ்ட்டு கென்கின்னு சொன்னால் போதும். அடுத்தது ஃபோன். நம்ம ஃபோன் எடுத்த உடனே என்ன சொல்லணும்? ஹலோ சொல்லுவோம். ஜாப்பனீஸில் என்ன சொல்லுவாங்கன்னா மொஷி மொஷி அப்படிம்பாங்க. அதே வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லும்போது மொஷி மோஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் மொஷி மோஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. மொஷி மொஷி அப்படி தான் ஃபஸ்ட் எடுத்துனே சொல்லணும். ஸோ ஃபோன் பண்ணுறோம், மொஷி மொஷி வதாஷி வா ரம்யா தேஸ் அப்படின்னு சொல்லணும். நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது. மொஷி மொஷி ரம்யாத்தோ மோஷிமாஸ் அப்படின்னு சொல்லலாம். மோஷிமாஸ் அப்படிங்கிறது ரம்யாத்தோ மோஷிமாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபோனை ட்ரிங் 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 ஹலோ அப்படிங்கிறதுக்கு பதிலாக ட்ரிங் 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 மொஷி மொஷி வதாஷி வா ரம்யா தேஸ் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அடுத்தது ஐ அண்டர்ஸ்டாண்ட். இது நம்ம சொல்லணும். யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம ரிப்ளை கொடுக்கணும்ல. அப்போது ஹாய் வக்கரிமாஸ் அப்படின்னு சொல்லணும். வக்கரிமாஸ் அப்படின்னா எனக்கு புரிஞ்சிருச்சு, அது ஓகே அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஸோ வக்கரிமாஸ். இதே வந்து பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் வக்கரிமாஷ்தா அப்படின்னு சொல்லணும். ஸோ வக்கரிமாஸுங்கிறது டெய்லியுமே நம்ம யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை. ஜப்பானில் இருந்தோன்னா நம்ம அடிக்கடி இதை யூஸ் பண்ண வேண்டியது வரும். வக்கரிமாஸ், வக்கரிமாசியோ எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இட்ஸ் ஓகே தைஜோபு தேஸ். இது என்னென்னா நம்ம வந்துட்டு எனக்கு ஓகே, நம்ம வந்து ஆல்ரைட் அப்படின்னு சொல்கிற மாதிரி. நமக்கு வந்து ஏதாவது கொஷின் கேட்குறாங்க, நம்மக்கிட்ட கேட்குறாங்க, நம்ம ரொம்ப சோகமாக இருக்கோம் அப்படின்னா நம்ம முகத்தில் வந்து சிரிப்பு இல்லை, ரொம்ப சேடாக உட்காந்துட்ருக்கோன்னா தைஜோபு தேஸ்கா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் ஓகேவா இருக்கீங்களா, நீங்கள் ஆல்ரைட்டா, ஆர் யூ ஓகே அப்படின்னு கேட்குற மாதிரி தைஜோபு தேஸ்கா அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. லாஸ்ட்டில் வந்தால் கொஷின் ஃபார்மேட்டு. அப்போ நம்ம வந்துட்டு தைஜோபு தேஸ் அப்படின்னு சொல்லலாம். இதே வந்துட்டு நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது தைஜோபு அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ஏதாவது ஒருத்தவங்களை பார்த்துட்டு அவங்க நல்லா இல்லை, ஆல்ரைட்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா தைஜோபு தேஸ்கா அப்படின்னு கேட்கணும். இதே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் தைஜோபு. இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஹவ் ஆர் யூன்னு கேட்குறான்ல, கென்கி தேஸ்கா அப்படின்னு கேட்குறாங்கல்ல, அப்போவும் நம்ம வந்து ரிப்ளை கொடுக்கலாம். தைஜோபு தேஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து கென்கி தேஸ்ன்னு சொல்லாமல் தைஜோபு தேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நிறைய இடத்துல இது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நிறைய வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற ஃபியூ வேர்ட்ஸ், அதாவது நம்ம வந்து இது இடைக்கிடைக்கு யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ், அடிக்கடி இந்த வேர்ட்ஸை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். டெய்லி லைஃப்பில் இது நமக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு வேர்ட்ஸ் அண்ட் கான்வர்சேஷன்ஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஜா மத்தானே.